வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்னைக்கு 17th மே சிஏ ஃபவுண்டேஷனோட மே எக்ஸாமோட லா எக்ஸாம் இன்னைக்கு. வாட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெல்ட் ஆஃப்டர் ரைட்டிங் தி எக்ஸாம் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி நான் வேண்டிக்கிட்டது என்ன அப்படின்னா, செப்டம்பர் 24 பேப்பர் மாதிரி வந்துடக்கூடாது, ஜான் 25 பேப்பர் மாதிரி இருந்தால் சந்தோஷம் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலி அதான் நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா, செப்டம்பர் 24ல் 120 மார்க்குக்கு கிட்டத்தட்ட 37 கொஸ்டின் எழுத வேண்டியிருக்கும். அதாவது 37 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஸோ குறைஞ்சபட்சம் பார்த்தாலும் 30 கொஸ்டின் எழுதுற மாதிரி இருக்கும். அதாவது 100 மார்க்குக்கே நான் சொல்றது. ஸோ அப்போ அந்த அளவுக்கு மோசமா வந்து இருந்துடக்கூடாது அப்படின்றத நான் நினைச்சேன். அப்போ என்ன இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா, ஜான் 25 பேப்பர் மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். லாவை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக பேப்பர் நிறைய பேருக்கு லென்த்தியாக ஃபீல் ஆகும். இன்னைக்கும் சில பேருக்கு கண்டிப்பாக, சில பேருக்கு பல பேருக்கு லென்த்தியாக ஃபீல் ஆயிருக்கலாம். சார் நான் ஒரு 80 மார்க் தான் அட்டன் பண்ணேன், ஒரு 82 மார்க் தான் அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதில் என்ன விஷயம்னா, லாக்கு ஜென்ரலாக ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் தான் எப்பயுமே வரும். ஏன்னா சில பேர் நெகோசியபிள்ஸ் மட்டும் படிக்க மாட்டாங்க, சில பேர் வந்துட்டு பார்ட்னர்ஷிப்பை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, சில பேர் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் விட்டுருவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆளாளுக்கு ஒரு சாப்டர் டிஃபிகல்ட் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஓவராலாக இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 75 to 80 மார்க்ஸ் அட்டன் பண்ணக்கூடிய பேப்பர் தான். நல்லா படிக்கிற பசங்க 90-95 மார்க்ஸ் கூட அட்டன் பண்ணியிருப்பாங்க. பட் லானாலே எனக்கு நைட்டு சூச்சா போயிடுவேன் சார் நான் தூக்கத்துலேயே அப்படின்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க. அந்த பேருக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஆனால் ரொம்ப கஷ்டமெல்லாம் இருந்திருக்காது. ஒருவேளை அவங்க செப்டம்பர் 24 பேப்பர் பார்த்துருந்தாங்கன்னா அது இது கோயில் கட்டியே கும்பிடுவாங்க இந்த பேப்பருக்குலாம். ஸோ அந்த அளவுக்கு டிஃபிகல்ட் கிடையாது. பட் இது வந்து அட்டெண்டபிள் பேப்பர். ஒரு 75 to 80 மார்க்ஸ் அட்டன் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்பீடாக எழுதியிருந்தா 90 மார்க்ஸ் கூட அட்டன் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி எது டிஃபிகல்ட்டு, கேஸ் ஸ்டடி டிஃபிகல்ட்டா, ஸ்ட்ரெயிட் கொஸ்டின் டிஃபிகல்ட்டானா ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து அந்த ஸ்ட்ரெயிட் கொஸ்டின், அதாவது டேரக்ட் கொஸ்டின்ஸை பாயிண்ட் போட்டு எழுதணும். இப்போ 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் இருக்குன்னா அதை எழுதணும். சில பேருக்கு அது வராது. ஆனால் கேஸ் ஸ்டடி பேஸ்ட் கொஸ்டின் கேட்டால் அதை அனலைஸ் பண்ணி எழுதிடுவாங்க. ஆனால் ஸ்ட்ரெயிட் கொஸ்டின் தான் ஜென்ரலாக மார்க் அதிகமாக வரும். கேஸ் ஸ்டடி பேஸ்ட் கொஸ்டினுக்கு மார்க் கம்மியாக வரும். அதாவது எப்படின்னா, கொடுக்கும்போது இந்த ப்ரொவிஷன் அனாலிசிஸ் கன்க்ளூஷன் பர்ஃபெக்டாக எழுதினா மட்டும்தான். இதே ஸ்ட்ரெயிட் கொஸ்டின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ப்ரொவிஷன் அனாலிசிஸ் போடணும் தேவையில்லை, அப்படியே எழுத வேண்டியதுதான். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சூப்பராக மக படிக்கிற பசங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் கொஸ்டின் சூப்பராக வந்துடும். பேசிக்கலி ஸ்டேட் போர்ட் பசங்களுக்கு ஸ்ட்ரெயிட் கொஸ்டின் ரொம்ப நல்லா மார்க் வரும். சிபிஎஸ்சி பசங்களுக்கு கேஸ் ஸ்டடி கொஸ்டின் நல்லா மார்க் வரும். ஏன்னா அந்த இங்கிலீஷ் எழுதுறது இருக்குல்ல, அது சிபிஎஸ்சி பசங்க கொஞ்சம் நல்லா எழுதுவாங்க ஸ்டேட் போர்ட் பசங்களை கம்பேர் பண்ணும்போது. அதனால அவங்களுக்கு அதில் மார்க் நிறைய வரும். ஸோ இதுதான் வந்து விஷயம். பட் இந்த பேப்பர் வந்து அவ்வளோ டஃப்லாம் கிடையாது, பட் ரொம்ப டேம் ஈஸின்னு சொல்ல முடியாது. அது லா பேப்பர் அப்படி தான் இருக்கும். இது சிஏ, ஸோ கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸாக கேட்பாங்க. பட் ஓகே, பட் லால ஜென்ரலாக மார்க் கம்மி தான் வரும் எல்லாருக்குமே. அதனால நீங்கள் ஒரு 45 to 50 மார்க்ஸ் அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு மிச்ச சப்ஜெக்ட்ல எவ்வளோ மார்க் எடுத்தால் அக்ரிகேட் வரும்ன்றதை நினச்சிட்டு கால்குலேட் பண்ணி எழுதுங்க. நன்றி, வணக்கம்.